ஒட்டுமொத்த தேவர்களையுமே நடுநடுங்க வச்ச ஒரு அசுரன் பிறந்தான். அவன் பேர் தான் பானாசுரன். உண்மையாவே அந்த அசுரனை பார்த்து ஒட்டுமொத்த தேவர்களுமே நடுங்கி போயிட்டாங்க. அப்போ மகாவிஷ்ணு அந்த அசுரன்ட்ட வந்து, நீ எங்களை வேணா பயமுறுத்திடலாம், ஆனா உன்னால சிவனை பயமுறுத்தவே முடியாது. உனக்கு தைரியம் இருந்தா நீ போய் சிவனை பயமுறுத்திட்டுவான்னு அவரை உசுப்பேத்தி விட்டுறாரு. இதை கேட்டதுமே பானாசுரன் பயங்கரமா கோவப்பட்டு உடனே சிவன் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அந்த அசுரன் சிவனை பார்த்து, எங்க உனக்கு பயமே இல்லையாமே, உன் கண்ணை திறந்து இப்போ என்ன பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சிவன் கண்ணை திறக்கல. இதனால பயங்கரமா கோவப்பட்ட பானாசுரன் அவரோட காலால சிவனோட முகத்துல எட்டி உதைறாரு. அவரை எட்டி உதஞ்சதுக்கு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே, இப்போ கண்ணை திறந்து பாருன்னு கத்தி சொல்றாரு. அடுத்த செகண்ட்ல ஆகாயம் முழுக்க இருட்டா மாதிரி சிவன் உடம்பு முழுக்க நெருப்பு மாதிரி பத்தி எரிஞ்சிச்சு. அப்போ சிவன் அவரோட 2 கண்ணை திறக்காம தடவையா 3வது கண்ணை ஓபன் செய்யறாரு. அந்த 3வது கண்ணுல இருந்து வந்த சக்தி வாய்ந்த அக்னி பானாசுரன் மேல பட்ட உடனே அவர் பஸ்மம் ஆயிட்டாரு. இதை பார்த்த ஒட்டுமொத்த தேவர்களும் கொலை நடுங்கி போயிட்டாங்க.